ஐயனார் ஒரு 2 விஷயத்தோட 2 கேள்வியோட உங்கள்கிட்ட இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி வாக்கு எண்ணிக்கை என்பது சரியாக விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் மோடியோடைய கருத்து கணிப்பு என்று விமர்சித்திருக்கிறாரு. நாங்கள் அதில் நம்பிக்கை இல்லை என்றும் உளவியல் ரீதியான மக்களை தயார்படுத்துவதற்கான கருத்து கணிப்புகள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. 57லேருந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருது. பல தேர்தல்களை பார்க்குறோம். கடைசி 3 தேர்தல்களில் கருத்து கணிப்பு ஒத்து தான் முடிவுகள் வந்திருக்கு. இந்த முறை அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்லையா, ஒரு முறையும் விமர்சனம் ஆகுது. இது என்னன்னா, எதை நம்ம கோதி மீடியா, மோடிக்கு ஆதரவான கோதி மீடியான்னு சொல்கிறோமோ அந்த மீடியா தான் நடத்தியிருக்குது இந்த கருத்து கணிப்பு. ஸோ இதனால் வந்துட்டு இதை பெருசாக பொருட்படுத்தி இதெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப நாளாக அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் முழுவதும் ஒன்றும் இல்லை, ஒரு விசாரணை நடக்குது இந்திய உச்சநீதிமன்றத்தில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு இன்டரிம் ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு சீஃப் ஜஸ்டிஸ் டி.ஒய். சந்திரசூட். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் வெளியில் வரணும்னு சொல்லும்போது சொல்லி வச்ச மாதிரி எல்லா கோதி மீடியாவும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஜம்ப் பண்ணாங்க, எக்ஸப்ட் NDTV. இதுதான் கோதி மீடியான்றதுனுடைய அர்த்தம். அது வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அவர் ஆர்டரை டிக்டேட் பண்ணுறதுக்கு அதான் செய்தி, ஒரு பத்திரிகையாளனுக்கு அதான் செய்தி. அந்த இடத்துல அவங்க மாறுறாங்க. அப்போ யாருக்கான பர்பஸ் அவங்க சர்வ் பண்ணுறாங்க? இப்படி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, யாராவது கேட்டு பாருங்கள். இப்போது திரு மதிவாணன் சில விடயங்கள்லாம் சொன்னார். போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி 7 இடங்களில் போட்டியிடுது பீகாரில். அவங்க 6 இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மீடியா. ஆனால் அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை 6 இடத்துல தான் போட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள்லாம் வந்துட்டு நான் எல்லாம் புத்தகத்திலே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் வித் எவிடன்சஸ். அதனால் அது இல்லை. அதை பற்றி கவலைப்பட்டு புள்ளியியல் ஆய்வுகள் சார்ந்து அதிகம் தெரிஞ்சு. ஆமாம், நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி, இப்போ ஆசீர்வாத ஆச்சாரியா அவர் சொன்னார், நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியாக நான் படித்தவன். அதனால் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியாக, சர்வேயா, கூத்தா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் வெல் டிசர்னபிள் டு மீ. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அது தூக்கி போட்டுருங்க. அதனால் ராகுல் காந்தி சொல்கிறதுல வந்துட்டு எந்த விதமான பிழைகள் எதுவும் இல்லை. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணம் தேடுறாங்க, அதுக்கு இப்போவே தோல்விக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்விக்கு யாரெல்லாம் காரணம் தேடினாங்க அப்படின்றது தேர்தல் ஆணையத்தில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். EVM பற்றி பேசும்போதெல்லாம் ஏன் மோடி அமித்ஷா பதில் சொல்லணும்? அதில் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டா? நீங்கள் ஏன் பதில் பேசுகிறீங்க? அது தேர்தல் ஆணையம் தான், அந்த நாட்டினுடைய இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். அது தேர்தல் நடத்துது. அதை பற்றி கேள்வி எழுப்புனா நீங்கள் ஏன் வந்துட்டு நடுவில் போது பதில் சொல்கிறீங்க? அப்போ அது உங்கள் கருவி அப்படின்றது தெளிவாகுது இல்லையா? ஆட்சி பொறுப்பில் இருக்கவர்கள் அந்த பொறுப்போடு வேணா பதில் சொல்கிறாங்க. சொல்ல முடியாது. அந்த முடிவை எடுத்தது இதற்கென்றே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவது தொடர்பான நாடாளுமன்றத்தினுடைய ஒரு குழு அது தீர்மானிக்குது. அதில் எல்லா கட்சியும் உறுப்பினர்களாக இருக்காங்க. நீங்கள் பேசவே கூடாது. அதில் இதுதான் உண்மை. இப்படி தான் பேசணும். ஏன்னா நம்ம தேர்தலை நடத்தக்கூடிய அந்த சுதந்திர பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒரு கட்சி நடத்துகிறத நம்ம ஒத்துவோம். தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதி வாரி இவ்வளோ வாக்குகள் போலாச்சுன்ற டீட்டெயிலே கொடுக்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் நியாயமான தேர்தல் நடக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க? இவ்வளவு காலம் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே மறுநாள் காத்தாலே சட்டமன்ற தொகுதி வாரியாக வந்துட்டு எவ்வளோ ஓட்டு போலாச்சு, அதில் ஆண்கள் எவ்வளோ பேர் போட்டாங்க, பெண்கள் எவ்வளோ போட்டுறாங்க, மாற்று பாலினத்தார் எவ்வளோ பேர் போட்டாங்கன்ற எல்லா விடயமும் வந்துட்டு இருந்த காலமெல்லாம் மாற்றிட்டு நான் தரமாட்டேன், தரணுன்ற அவசியம் இல்லை சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்லுதுன்னா இங்கே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் எங்கே இருக்குது இடம்? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் சட்டப்படி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி போய்ட்டு இந்தியா கூட்டணி வலியுறுத்துறதுக்கு காரணமும், இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பக்காவாக ஒரு அறிக்கை கொடுத்தது காரணமும் அதுதான். முடிச்சிட்ட உடனே போன முறை வந்துட்டாங்க. அதனால தான் அந்த சுப்பலட்சுமி ஜெகதீசன் போன்றவர்களால் தோற்கடிக்கப்பட்டது காரணம். அன்றைக்கே அந்த 5 மிஷினில் எது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், 5 மிஷினும் அது சம்மந்தப்பட்ட EVMோ விவிபடையும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் தேர்தல் முடிவுங்க அறிவிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது கூட இந்த அளவு கூட வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய இடங்கள் கிடச்சிருக்கும். அந்த ஸ்லண்டர் மார்ஜினில் போனதெல்லாம் மாறி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதே போன்ற விமர்சனம் சிவகங்கையில் ப. சிதம்பரத்துக்கு இருக்குது. நான் கேட்குறேன் மகேஸ்வரன், செய்ய வேண்டியதை செய்யாத விட்டுட்டு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறது என்ன விதமான வார்த்தை உங்களுடைய? செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும் இல்லையா? அதே செய்யலைன்னா நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன உச்சநீதிமன்றத்தில் 2019 வரேன் சார், முடிச்சோடனே வரேன். இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் தான் பேசுனீங்க, அடுத்து உங்கள்கிட்ட வர. ஆமாம், 2019 நீங்கள் என்ன வாங்கினீங்க? 5 மிஷின் எண்ணணும்னு தானே சொன்னீங்க. எல்லாத்தையும் எண்ணி தான் முடிவு அறிவிச்சிங்களா?
எண்ணி ஒப்பிட்டு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் 20 இஷ்யூ பண்ணீங்களா? தேர்தல் ஆணையம் இங்கே இருக்கக்கூடிய இவர் சொல்லட்டுமே, தமிழக தேர்தல் அதிகாரி சொல்லட்டுமே, அப்படித்தான் நான் செஞ்சேன்னு சொல்லட்டுமே. தமிழ்நாட்டில் 2021 எல்லா சட்டப்பேரவை தொகுதிகள்லையும் எல்லா பூத்துலையும் விவிபேட் பயன்படுத்திவிட்டு அதில் அந்த மினிமம் 5 அப்படின்றோம்ல ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு, ஆமாம், அதை எண்ணி முடிச்சுட்டு இவங்க எப்போ பதில் சொன்னாங்கன்னா 1 மாதம் கழிச்சு. எப்போ? 1 மாதம் கழிச்சு. ஆனால் நீங்கள் எப்போ அதை செஞ்சுருக்கணும்? அன்றைக்கே செஞ்சுருக்கணும், அப்போவே செஞ்சுருக்கணும். ஏன் அப்படின்னோம்னா அவங்களுக்கு தெரியும் இது எண்ணி ஒப்பிட்டோம்னா பெரிய வேரியேஷன் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனங்க ரொம்ப சிரிப்பாங்கன்றது தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, இந்த தேர்தல் ஆணையத்தை நம்புன்னு சொல்லுது. எனவே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது புறந்தள்ளக்கூடியது. ஏன்னா இது கோதி மீடியாவுடைய கருத்து கணிப்பு முடிச்சு போச்சு. இன்னொன்று, மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், முயன்ற அளவுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும்னா கட்சிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இருந்து ஒழுங்காக இதெல்லாம் வந்துட்டு சரியாக நடக்குதா, ஓப்பன் பண்ணும்போது அது சீரியல் நம்பரு, மெஷினுடைய சீரியல் நம்பரு அந்த பர்டிகுலர் பூத்தில் பயன்படுத்தப்பட்டதா இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு 17C ஒப்பிட்டு 17Cக்கும் இவங்க கடைசியாக கொடுக்கக்கூடிய வாக்கு எண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடான இது இந்தியா ஃபுல்லாக இந்தியா கூட்டணி சொல்ல வேண்டிய அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் திமுகவும் முகவர்கள் வாரியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி சொல்லியிருக்காங்க, இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்தியா கூட்டணி இப்படி சொன்னதா எனக்கு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் 17C எடுத்து அதை அவங்களுடைய தளத்தில் ஏற்றிட்டாங்க. அதனால தான் இங்கே மட்டும் வாக்கு பதிவான வாக்குகளை பற்றி தொடர்பான கான்ட்ரோவர்சிங்க வராது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஏத்திட்டாங்க. பேசுறதுக்கு வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சி உங்களுக்கு அருகதை இல்லை. என்ன கருத்தா இருந்தாலும் நீங்க பேசலாம், உங்களுக்கான நேரம் இருக்கு, அவங்க முடிச்சிரட்டும். நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு இல்ல இல்ல நீங்க கேட்டுட்டீங்க. அந்த சகோதரி சொன்னதுக்கு நான் குறுக்கிடக்கூடிய இடம் ஒண்ணே ஒண்ணுதான். ஹேக்கிங் பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்க தேர்தல் ஆணையத்தை அடைக்கிறீங்க, இது அரசியல் கட்சிகளை அடிக்கிறீங்க. ஹரிகே பிரசாத்தும் சுப்பிரமணிய சாமியும் உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு ஓபன் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையத்தில் எடுத்துட்டு நான் ஹேக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துல இது சார்ந்து 20க்கு மேற்பட்ட சட்டங்கள் 40 வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டது. பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது பண்ணிட்டாங்கன்னா நியாயமாயிடுமா? அந்த காலகட்டம் போச்சு. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அந்த கிடையாது கிடையாது. நான் கேட்கறது என்னன்னா, இது தொடர்பா இந்த உலகமே காகிதத்தில் இருக்கும்போது நீ ஏன் அந்த மெஷின்ல இருக்கிறன்ட்டு 1000 கேள்விகளை சரி, இந்த கேள்விகளை எழுப்பி அடுத்த முடிவுகாண்ற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம அதை நோக்கி போயிடுவோம். பலமுறை எழுப்பிட்டீங்க இந்த கேள்வி. காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், மெஷின் சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. மன்மோகன் சிங் சார் இருக்கும்போது தான் இந்த சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. அது யாரும் மறுக்கல. நிறைய நடக்குது சீட் இதுல அப்படினு சொல்லி கொண்டு வந்த இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட். அந்த மறந்துட்டு சரி, எனக்கு அந்த டைம் நீங்க என்ன ஒதுக்குறீங்க? உங்களுக்கு கொடுத்த நேரத்துல பதில் சொல்லுங்க. கொடுத்த நேரத்துல அதுக்கு பதில் சொல்லுங்க. எதையோ சொல்லிட்டு அப்புறம் பதில் சொல்ல நேரம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நேரம் கொடுக்குது, பேசுறவங்களையும் தடுத்து நிப்பாட்டுறேன். ஆனா அதை தவிர மத்தெல்லாம் பேசிட்டு சார் விட மாட்டேங்கிறாங்க. நான் அதை நிறுத்தினா உங்களுக்கு நேரம். சரி, ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. பாருங்க, இப்போ நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல கேட்டுங்க. அப்படியே திருத்தம் தான். ஏன்னா முடிய போற தருவாய். அதனால நான் சொல்ல வரேன். The responsibility of the election commission used to the voter, not to the candidate. It is up to the voter they are accountable for. Right. Well taken. இப்போ வந்து இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க, இது மாதிரி வந்து இத வந்து டேட்டாவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனா நடந்தது என்ன? அதாவது 25ஆம் தேதி கேஸ் வந்து 24ஆம் தேதி தீர்ப்பாயிடுது சுப்ரீம் கோர்ட். ஆனா சுவமோட்டோவோ அதே எலெக்ஷன் கமிஷன் சாயந்தரம் 4 மணிக்கு தன்னுடைய வெப்சைட்ல எல்லா மாநிலத்துக்கும் எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணாங்களா பண்ணலையா? இப்போ இவர் அய்யநாதன் சார் இல்ல, ஈவன் காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்து சொன்னது கூட எலெக்ஷன் கமிஷன் மேல சொன்னதுக்கு பிறகு கூட உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா? அப்ப அது வரைக்கும் அவங்க தட்டி கழிச்சது யாரை காப்பாற்ற? அதாவது சார் அப்ப அய்யநாதன் சார் அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுத்திருந்திருக்கலாமே.
அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சுவமோட்டோவை அவங்க கொடுத்தாங்க சார். அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க கையில உள்ள டேட்டா நாட் ஒன்லி தமிழ்நாடு, மத்த எல்லா மாநிலத்தோட டேட்டா யாரு கொடுத்த டேட்டா? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா, உங்களுடைய முகவர்கள் கொடுத்த டேட்டாவா? அது கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப கவுண்டிங் சப்ல கூட இன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் வந்து எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அவங்களுடைய தலைவர்கள் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க, அந்த டேபிள்ல வந்து எங்களுக்கு உட்கார்றதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. தெளிவா சொல்லியிருக்காங்க சார். இப்ப எந்த ஏஜென்ட் இருக்காங்களோ, எந்த வேட்பாளர்கள் இருக்காங்களோ, அவங்க வந்து ஏஆர்ஓட டேபிள்ல இப்ப அஞ்சாவது ஆறாவது சட்டங்களுடைய அஞ்சாவது ஆறாவது கட்டங்களுடைய வாக்குப்பதிவு ஏத்துறாங்களா இல்லையா? எலெக்ஷன் இன்னைக்கு 7வது கட்டம் முடிஞ்சு போச்சு. 5 6 செஞ்சிருக்காங்களா இல்லையா? கேளுங்க. தோல்வி நிச்சயம். இவிஎம் மேல ஆல்ரெடி பிளேம் பண்ணியாச்சு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல. இப்ப மீதி மிச்சம் யாரு? எலெக்ஷன் கமிஷன். சோ இப்பயே ஆரம்பிச்சு மேல குற்றம். அப்படி இல்லங்க. Not concerned with your party at all. Mr. Asirvadam Achari, we are not concerned about BJP at all. We are concerned about an organization that its responsibility to the people of this country as the election commission of India. அவ்வளவுதான். நீங்க கிடையாது. நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க யாருன்றது அது வேற கதை. அது எல்லோருக்கும் தேர்தல் ஆணையம்ன்றதுதான் இந்த நாட்டு மக்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அதுதான் சரியாக செயல்படவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அல்ல ஐயநாதன் சார், நீங்க சொன்னீங்க அதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் வந்து அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாஜகவினர் பதில் சொல்றாங்கன்னு. ஈவன் நாங்க எலெக்ஷன் கமிஷன் சரியான கேள்விதான் நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவுகள்ல ஒரு சில முடிவுகள் எங்களுக்கும் எதிராக இருக்கிறது. நாங்களும் போய் ஆல்மோஸ்ட் டெய்லி எங்களுடைய பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெய்லி எலெக்ஷன் கமிஷன்ல போய் நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அது வேறு. இவிஎம் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்றத என்னுடைய கேள்வி. 2019 ஐயா பிரதமர் பதவி ஏற்றதில் இருந்து திரு மோடி அவர்கள் இவிஎம் பற்றி தொடர்ந்து பேசியிருக்கிறார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற நடைமுறைகளில். அதான் கேக்குறேன், நீங்க ஏன் பேசுறீங்க? அதனால்தான் சொல்றாங்க. இப்போ ஒரு ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஒரு அடிஷனல் ஒரு நிமிஷம் மிக முக்கியமான பாயிண்ட் மகேஸ்வரன். ஈவன் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முடிவை சொல்லியிருக்காங்க. 5 என்றாங்க இல்லைங்களா? இப்போ ஈவன் அதுக்கு பிறகு கூட ஒரு வேட்பாளருக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்ல நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க கூட ஈவன் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு கூட டவுட் இருக்குது. எந்த தொகுதியில நான் செல்வாக்கானவன், நான் திமுக விட செல்வாக்கானவன், அண்ணா திமுக விட செல்வாக்கானவன், பாஜக செல்வாக்க. ஈவன் he can go and file a petition. அந்த மிஷினை இவிஎம் மிஷினை திரும்பி என்றதுக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ஆர்டர் கொடுத்திருக்கு. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இந்த தேர்தல். அதுதான் நான் சொல்றேன் சார். நான் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு இல்ல போனதுக்கு இல்ல மகேஷ், தேர்தல் ஆணையம் உத்தரவு உச்ச நீதிமன்ற உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி இதை ஏன் தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்ற கேள்வியை நான் எழுப்பினேன். எதை நீங்க ஒப்புக்கொண்டீங்களோ ஒப்புக்கொண்ட அந்த 5 மெஷின்களை எண்ணித்தான் முடிவை அறிவிச்சிங்களான்னு நம்பகத்தன்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் தேர்தல் ஆணையமே முன்வந்து விஷயங்கள்லாம்